வெல்கம் டு ஹாப்பி பிளான்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடியே வளர்க்காதவங்க கூட ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இது எல்லோரும் மணி பிளான்ட்டை வளர்க்கலான்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அதே மணி பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்த செடி தான் இது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து ரொம்ப பெருசாக நீளமாக ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் வேறு இடத்துல வளர்த்ததை எடுத்து இங்கே வச்சு வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது ரொம்ப 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 ஈஸியாக வளர்க்கலாம். வளர்க்குறது அவ்வளோ ஈஸி. மணி பிளான்ட்டை விடவும் ஈஸின்னு சொல்லலாம். மணி பிளான்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே ரன்னர்ஸ் மாதிரி நீளமாக வளர்ந்து வரும். ஆனால் இந்த செடியை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. புஷியாக வரும். ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா வலிஞ்சு கீழே வரைக்கும் வலிஞ்சு வரும். இந்த மாதிரி படிக்கட்டில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும். இதனோட லீவ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கும். இது இன்னமும் ஷைனியாக இருக்கும். இதை நீங்கள் வச்சு பாலை வச்சு துடைக்கணும். அது நான் இன்னொரு வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் துடைச்சி விட்டிங்கனாலே இந்த லீவ்ஸ் பார்க்க அப்படியே பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி ரொம்ப ஷைனியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை பொறுத்த மட்டும் நீங்கள் தாராளமாக இன்டோரில் வளர்க்கலாம். இதுக்கு மண் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். கோகோபீட், கொஞ்சோண்டு மண், கொஞ்சம் அதுக்கான உரங்கள் லைக் நீம் கேக் இந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மண் கலரில் இது வளரும். இதை ப்ரொபகேட் பண்ணுறது, அதாவது புது செடியாக ஒன்று உருவாக்குறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதில் வந்திருக்கு இல்லைங்களா ரன்னர், ரூட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ரன்னர்ஸ்லேருந்து நம்ம புது செடியை ஈஸியாக உற்பத்தி பண்ணிக்க முடியும். இதை அழகாக ஒரு கத்திரிக்கோலை வச்சு வெட்டிட்டு அதை நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் வேர் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் வேர் வந்ததை திருப்பி ஒரு மண்ணில் நட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த செடியை நம்ம ப்ரொபகேட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ப்ரொபகேட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். அதோட வேரோடையே இருக்கிறதுல அந்த வேர்கள் எல்லாம் இருக்கட்டும். நம்ம டைரெக்டாக மண்ணில் வச்சும் வளர்க்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னா இதை கொண்டு போய் ஒரு தண்ணி உள்ள ஒரு ஜாடியில் நம்ம போட்டு வச்சிடணும். மணி பிளான்ட்டெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். என்கிட்ட பார்த்திங்கன்னாக்கா நான் தனியாக அள்ளி செடி வச்சுருக்க ஒரு தொட்டி இருக்குது. நான் அதில் இப்படி போட்டுருவேன். அதில் வேர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு தொட்டியில் புதுசாக மண்ணை கொண்டு புது செடியை உருவாக்கிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான். மண்ணில் வச்சா கொஞ்சம் நாள் எடுக்கும் அது நல்லா தளர்ந்து வர்றதுக்கு. அதனால் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த செடியோட பேர் பேர்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேபிஸ்ட் பேர்ல் மார்க்ஸின் பேரில் வந்த செடி இது. அவர் தான் பிரேசிலில் இருக்க, சவுத் அமெரிக்காவில் பிரேசிலில் இருக்கக்கூடிய நிறைய ஃபிலோடென்ட்ரான் ஃபேமிலியை லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணார். அவர் பேர்லேயே இந்த செடியை பேர்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இந்த செடி ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பிரேசிலில் அண்டர் ஸ்டோரி பிளான்ட்டாக வளரும். அதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஷேடில் வளரக்கூடிய ஒரு செடி இது. ஸோ இதுக்கு பாட் ஷேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் நான் இதை வெயில் காலத்தில் தாராளமாக வளர்த்துருக்கேன். என்னென்னா இலையெல்லாம் கருகி கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் புது இலை மீண்டும் வந்துடும். இது ஜென்ரலாக நடக்கிறது. ஆனால் இதுக்கு ஜென்ரலாக நல்ல நிழல் ஒரு 50-50 ஷேடு உள்ள இடத்துல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக த்ரைவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இதை இன்டோராகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டோரில் வைக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக லைட் தேவை. டோட்டல் டார்க்னஸில் வச்சா வளரவே வளராது. ஸோ அதனால் அப்பப்போ வெளியில் கொண்டு போய் வச்சு திருப்பி இன்டோருக்கு கொண்டு வந்து வளர்க்கக்கூடிய மெத்தட் வச்சுக்கோங்க. இன்டோரில் வைக்கும்போது தண்ணியை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதும். ஆனால் அவுட்டோரில் வைக்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி கொடுக்கலாம். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லா அருமையாக வளரும். இதுக்கு நடுப்புற நீங்கள் கம்பு குத்தி மணி பிளான்ட்டில் எப்படி வைப்போமோ அப்படியும் வைக்கலாம். வச்சிங்கன்னா நல்லா பற்றி படர்ந்து நல்லா மேலே ஏறி வரும் இந்த செடி. நான் ஆனால் சின்ன பாட்டில் வைக்கிறதால நான் இதே மாதிரி சின்ன சின்ன பாட்ஸில் நிறையா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நிறையா வீட்டில் வளர்ப்பேன். இந்த பாட் சைஸ் கூட பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஜான் அளவு இருக்க ஹைட் உள்ள பாட்டு தான். இது வேறு இடத்துல இருந்த செடிங்கிறதுனால இந்த லீவ்ஸ் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது. ஆனால் பர்டிகுலராக அதே இடத்துல வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வரும். இந்த கார்னர்ஸில் எங்கேயாவது 2-3 செடிக்கு நல்லா டக்கின் பண்ணி வச்சு நல்லா புஷியாக காட்டணும் அப்படின்னா இந்த செடி ரொம்ப 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 நல்ல செடி. அது மட்டும் இல்லாமல் இது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. சரி, இது பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா இதில் பெஸ்ட்டே வராதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பூச்சி தொல்லையுமே கிடையாது. இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேப்பம் புண்ணாக்கு. இது கடலை புண்ணாக்கு தேவையில்லை. கடலை புண்ணாக்கு போடுறோம் அப்படின்னாக்கா அது பூக்கிறதுக்காக போடுறது. வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மட்டும்
ஒரு செடிக்கு 2 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சூண்டு சர்க்கரைய ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு 2-3 நாள் அதை கலக்கி கலக்கி விடுங்க. காற்று போகிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. அந்த 3 நாள் கலச்சதுக்கப்புறம் நொதிச்சு வரும் இல்லையா, அதை ஒரு 5 மடங்கு 6 மடங்கு டைல்யூட் பண்ணி இந்த செடிக்கு கொடுங்க. இது மாதிரி நல்ல க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதை 1 ஸ்பூனை 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்ல லஷ் க்ரீனான டார்க் க்ரீன் ஃபாயிலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி கார்டனில் நிறையா சிங்கிளாக வைக்காமல் நிறைய வச்சிங்க அப்படின்னாக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த பிளான்ட்டை பற்றின டீட்டெயில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வளர்க்குறாங்கன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஃபிலோடோனன் ஃபேமிலியில் இருக்க வேறு சில பிளான்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.